மகேஷ் இளமையா இருக்க மெதுவா, நீ இளைஞருங்க நான் ஒத்துக்கிற மெதுவா. இதுவரை சேகர் பாபுக்கு பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மட்டும்தான் கட்டுப்பட்டவர் என்று நினைத்தேன். ஆனால் இன்றைக்குத்தான் தெரிந்தது மலையே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று. இப்படி ஒரு நிகழ்ச்சியை திறந்த வெளியிலே நடத்தி எல்லோருக்கும் ஒரு குடையை கொடுத்து அந்த குடையை சுருட்டி வைத்து விட்டால் என்ன செய்வது என்று இயற்கைக்கு ஆணையிட்டு மழை பொழிந்தால்தான் என்னுடைய ஆற்றல் தெரியும் என்று உங்களை எல்லாம் குடைபிடிக்க வைத்து இப்படி ஒரு சித்து வேலையை செய்கின்ற ஆற்றல் நம்முடைய சேகர் பாபு அவருக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நான் மனமாற ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பொறாமையாக இருக்கிறது. நம்ம என்னதான் செஞ்சாலும் இயற்கை சின்னத்தில் சரி பண்ணோம். இப்ப இயற்கை அவர் கட்டுப்பாட்டில் வச்சு பெய்யினா பெய்யுது, பெய்யலாம் பெய்ய மாட்டேங்குது. இந்த மழை பெய்யலன்னா இவ்வளவு அழகான தோட்டம் தெரியாது. இப்ப தலைவர் நாளைக்கு காலைல பார்த்துட்டு என்ன சொல்லுவாரு, சேகர் பாபு மாதிரி இருக்கணும் பாரு, அப்பதான் எங்களுக்கு எரிச்சல் வரும். இந்த வேலையில எங்க கத்துக்கிட்ட சேகர் பாபு நான் கேட்டேன். எனவே அவருக்கு முதல்ல சல்யூட். தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்றால் தனி மனிதருக்காக அல்ல. இது ஒரு 100 ஆண்டு காலம் கண்ட இயக்கம். உலகத்திலே எந்த பாகத்திலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய அநீதி இங்கே இழைக்கப்பட்டது. என்ன அநீதி? எல்லா நாடுகளிலேயும் தொழிலை பிரித்துக் கொண்டார்கள். நான் போட்டிருக்கிற சட்டையை, நான் போட்டிருக்கிற செருப்பை நானே தயாரிக்க முடியாது. இந்த சட்டையை நான் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் பருத்தி எங்கேயோ நடவு செய்யப்பட வேண்டும், அதற்கு ஒரு விவசாயி. என்னுடைய செருப்பை நான் போட்டுக்கொள்ள வேண்டுமானால் தைப்பதற்கு ஒரு தொழிலாளி. இந்த விவசாயி தொழிலாளி அந்தந்த தொழிலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் இங்கே மட்டும்தான் ஆண்டவன் பெயரால், மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் இந்த தொழிலை நீதான் செய்ய வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, அவர்களை படிக்காதே என்று சொன்ன மதம் சாதி இங்கே தான் இருந்தது. அந்த சாதியை, மதத்தை 2000 ஆண்டு காலமாக இருந்ததை அடித்து நொறுக்கிய ஒரே இயக்கம் இந்தியாவில் இருக்கிறது என்றால் இந்த திராவிட இயக்கம். அந்த இயக்கத்திற்கு தத்துவத்தை தந்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் இவர்களின் மொத்த வடிவமாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒற்றை மனிதர் இன்றைக்கு இந்த தத்துவத்தை மட்டும் காப்பாற்றவில்லை, இந்த தத்துவத்தை கபலீகரம் செய்கின்ற அமித்ஷாக்களையும் மோடிக்களையும் களத்திலே நின்று எதிர்த்து விரட்டுகின்ற ஆற்றல் படைத்த ஒரு அரசியல் தலைவர் இவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லத்த கடமையில் இருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர். தத்துவம் சிதையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் இன்னும் கூட ஒருபடி மேலே போய் நம்முடைய முதலமைச்சரை புலங்காயுதம் அடைகிறேன். பெரியார் இந்த மண்ணிலே வந்து தத்துவத்தை தந்து ஊரெல்லாம் சுற்றி வந்தார் மூத்திர சட்டியோடு. தமிழன் அறிவு பெற வேண்டும் என்பதற்காக. அப்போது இந்த ஆபத்து இல்லை, RSS இல்லை, அப்போது இந்துத்துவா இல்லை, நாடாளுமன்றத்தில் 2 MP கூட இல்லை, கட்சி இருந்தது. அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றால் கட்சியினுடைய தலைமைக்கு வந்தார். அப்போது 2 MP தான். கலைஞர் காலத்தில் 100 MPக்கள் வந்தார்கள். வாஜ்பாயோடு கூட்டணி வைத்து வேறு விதமாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால், நாங்கள் இருக்கிற வரை நீ மசூதி கட்டக்கூடாது, நாங்கள் இருக்கிற வரை காஷ்மீர் தொடக்கூடாது, நாங்கள் இருக்கிற வரை பொது சிவில் சட்டம் கிடையாது, வேறு விதமாக தந்திரங்களை கையாண்டு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். பெரியார் இல்லாத போது அந்த ஆபத்து, அண்ணா இருந்த போது இல்லாத ஆபத்து, கலைஞர் இருந்த போது கட்டுப்பாட்டில் இருந்த ஆபத்து இன்றைக்கு பேயாட்டம் ஆடுகிறது. அந்த பேயாட்டத்தை தடுத்து நிறுத்துகிற ஒரு கொள்கை பூசாரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாமனிதர் தான். அவரால் மட்டும்தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லின்னு ஒரு சிஎம் சொல்ல முடியும்னா அவரால் மட்டும்தான் முடியும். எல்லோரும் மண்டியிடுகிறார்கள். ஆனால் இந்த மனிதர் நிற்பதற்கு பின்னால் என்ன காரணம் என்றால், ஸ்டாலின் என்கின்ற தனி மனிதர் அல்ல, அவருக்கு பின்னாலே இருக்கின்ற இந்த திராவிட தத்துவம், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும். இவர் ஓடிக்கொண்டிருக்கிற போதே கலைஞர் ஓட்டத்தில் இருந்தார். கலைஞர் ஓடிக்கொண்டே இருக்கிற போது தன்னுடைய மகனை தயார் செய்து அந்த ஓட்டத்திலே பங்கெடுக்க வைத்தார். இன்றைக்கு கலைஞர் இல்லை, நம்முடைய தலைவர் ஸ்டாலின் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் ஓடிக்கொண்டிருக்கிற போதே அடுத்த தலைமுறைக்கு பக்கத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு இன்னொரு தலைவராக நம்முடைய தலைவர், இளம் தலைவர் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அவர் முதலமைச்சராக வருவார், அது அல்ல அவருக்கு பெருமை. அவரை முழுமைப்படுத்துவது அமைச்சர் பதவி அல்ல, அவரை முழுமைப்படுத்துவது இந்த திராவிட தத்துவத்தை அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செலுத்துகின்ற மகத்தான ஆற்றல் ஒரு தலைவனை நாம் வாழ்த்துகிறோம் என்ற உணர்வோடு இந்த இயக்கம் வாழ, இன உணர்வு வாழ, இந்த கொள்கைகள் வாழ அவர் வாழ வேண்டும். அவர் வாழ்ந்தால்தான் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் உயிர்ப்போடு இருப்பார்கள். அவர் வாழ்ந்தால்தான் எதிர்காலத்திலே நம்முடைய தலைவருடைய புகழ் நிலைத்து நிற்கும். எனவே அவருக்காக நாம் வாழ்த்துவோம், அதற்காக வாழ்த்துவோம். அவரை வாழ்த்துவதுதான் நம்முடைய மாபெரும் கடமை என்று சொல்லி உங்களை எல்லாம் இந்த மலையிலேயும் சந்திப்பதிலேயும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து
நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை உரையாற்றுமாறு மாவட்ட கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். மயில்கள் எனக்கு பெரிதல்ல, கடந்து வருவேன், நிகழ்ச்சியில் குறித்த நேரத்தில் கலந்து கொள்வேன் என்று 2 நிமிடங்கள் தடைப்பட்டதை கூட தன்னுடைய இளைய ஓட்டத்தால் அந்த தடையை நிவர்த்தி செய்து இந்த மேடையிலே நின்று கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய நண்பர் என்று சொல்லலாம், தோழர் என்று சொல்லலாம், அண்ணன் என்று சொல்லலாம், அப்படி எல்லா வகையிலும் சிறப்போடு இருக்கின்ற என் அருமை அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் உரையாற்ற அன்போடு அழைத்து நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய 48 கடந்து 49 அடியெடுத்து வைத்திருக்கின்ற ஒரு பிறந்த நாள். 1949 எப்படி கொட்டுகின்ற மலையில் ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆரம்பிக்கப்பட்டதோ அதே போன்று நம்மளுடைய இளந்தலைவர் அவருடைய 49 கொட்டுகின்ற மலையில் இது போன்ற நிகழ்ச்சி இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கின்றேன். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழ்நாடு என்பது திராவிட மாடல் என்கின்ற நம்முடைய ஒரு திராவிட எண்ணத்தின் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்துட்டோங்கிற இங்கே ஒவ்வொரு குடையாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு. பந்தல் போட்டு அவரால் செய்ய முடியும், பந்தல் இல்லாமலையும் செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். குறிப்பாக இதனுடைய பங்கு தந்தை ஜோ ஆண்ட்ரூ அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் இருதயராஜ் அவர்களுக்கும் இந்த இடத்தை தந்ததற்கு முதல்ல எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இன்னும் ஒரு 4 மாதங்கள் தான் இந்த எஸ்ஐஆருக்கு நாம் எப்படி பாதுகாப்பாக இருந்திட வேண்டும், அதில் நம்மளுடைய ஓட்டெல்லாம் அவன் திருடாமல் பார்த்துக்கிறதுக்கு நாம் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நம் இயக்கத் தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக அதையும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பயனாளிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் அதையும் மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய வாக்குகளையும் உற்றார் உறவினருடைய வாக்குகளையும் பாதுகாக்கின்ற வண்ணம் நீங்கள் அதில் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் செலுத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இந்த தையல் மிஷின் கொடுக்கிறார் அண்ணன் என்று சொன்னால் நம்முடைய கருத்துக்களோடு இன்னும் பல இயக்கத்தில் இன்னும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய எதிர் இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்களையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை இழுத்து வச்சு தைக்கக்கூடியதற்காகத்தான் இன்றைக்கு தையல் மிஷினை கொடுத்திருக்கார் அண்ணன் என்று நான் கருதுகின்றேன். மடிக்கணினி வழங்குறது, அதுவும் டேலி சார்ந்து பயிற்சி பெற்றவர்களுக்கு மடிக்கணினி, கணக்கு போட்டு நம்முடைய அரசியல் எதிரி எப்படி பந்தாட வேண்டும் என்பது நன்கு தெரிந்தது. அதனால தான் கணக்கு பார்த்து செய்வர்களுக்கு மடிக்கணினி இன்னைக்கு வழங்கியிருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். அதே போன்று சுழல் நிதியும் வழங்குவதாக கேள்விப்பட்டேன். முத்தமிழர் கலைஞர் 1989 தான் தருமபுரி மாவட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்க தங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக மகளிர் சுய உதவிக் குழு ஆரம்பித்து வைத்தார். அதை குறிக்கின்ற வண்ணம் இன்றைக்கு இது போன்ற பணிகள்லாம் செய்து கொண்டிருக்கின்றது இந்த ஒரு மாவட்டம். குறிப்பாக நம்முடைய துணை முதலமைச்சர் சொன்னது ஒன்னே ஒன்று தான், கொண்டாடுங்க. கொண்டாட்டம் என்பது வெறும் கொண்டாட்டமாக இருந்துவிடக்கூடாது, அது கொள்கை கூட்டமாக இருந்துவிட வேண்டும். அதனால் நம்முடைய ஏழை எளிய மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் பயன்பெற்றார்கள் என்பதுதான் எனக்கு நீங்கள் தருகின்ற மிகப்பெரிய பரிசு. அதை காட்டில் மிகப்பெரிய பரிசு 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாகவும் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பதுதான் எனக்கு நீங்கள் தருகின்ற மிகப்பெரிய பரிசாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று உங்களோடு சேர்த்து வாழ்த்துவதற்கு நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அதே மாதிரி குறிப்பாக நம்முடைய துணை முதலமைச்சர் இப்போ ஃபிக்கி என்று சொல்லுகின்றோம், ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி என்று சொல்லுகின்றோம் இல்லையா, அந்த ஃபிக்கி என்கின்ற அந்த அமைப்பு என்பது இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சருக்கு இந்தியா ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2025 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விருதை வழங்கியிருக்கிறார்கள். இது எதற்காக இந்த விருது வழங்கப்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாடுகளுக்கான ஒரு தனியான ஒரு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று நடத்துகிறாரு. அந்த சாம்பியன் ஃபவுண்டேஷன் என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், யாராச்சும் ஏழை எளிய மக்களாக இருக்கிறியா, நீ இளைஞனாக இருக்கின்றியா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு திறமை இருந்தது என்று சொன்னால் போதும், நீ நேஷனல் லெவலில் போறியா, நீ இன்டர்நேஷனல் லெவலில் போய் நீ விளையாட போறியா, உனக்கான உதவித்தொகையை நான் தருகிறேன் என்று சொல்லி அவர்களுடைய மற்ற மாநிலத்திற்கும் மற்ற வெளிநாடுகளுக்கும் அனுப்பி வைக்கிறார். அதன் மூலமாக இன்றைக்கு நம்முடைய நாட்டிற்கு பெருமை தேடி தருகின்ற அளவிற்கு நிறைய மெடல்ஸ், அது கோல்டு மெடலாக இருந்தாலும் சில்வர் மெடலாக இன்றைக்கு பெற்று வருகிறார்கள் நம்முடைய வீரர்களும் வீராங்கனைகளும். ஆக அதை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநிலம், முதல் மாநிலம் எதுவென்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு தான் என்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விருதை நம்முடைய துணை முதலமைச்சருக்கு வழங்கியிருக்கிறார்கள். 2 நாளைக்கு முன்பு அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அந்த பிறந்தநாள் கொண்டாடி இருக்கும் பொழுது பல தலைவர்கள் தன்னை வாழ்த்த வரும்பொழுதுலாம் அவருடைய எண்ணம் எங்கே இருந்தது என்று சொன்னால், முதல் முறையாக நேஷனல் லெவலில் ஹாக்கி போட்டி நடத்திட்டோம்.
ஏஷியன் லெவலில் ஹாக்கி போட்டி நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். ஆனால் முதலையாக ஒரு வேர்ல்டு கப் நடத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டை தயார்படுத்தினார் பார்த்தீங்களா. அதற்கான தயாரிப்பு என்று வரும்போது சென்னையிலும் மதுரையிலும் அதற்கான 72 போட்டிகள் நடைபெறுவதற்கு அந்த போட்டிகளுக்கெல்லாம் தயாராக இருக்கிறதா என்பதை தொடர்ந்து தன்னுடைய அலுவலர்களிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆக ஒரு துறையின் மீது அவர் கொண்டிருக்கின்ற அந்த பாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்காகத்தான் இதை நான் எடுத்து சொல்கின்றேன். குறிப்பாக அரசியல்வாதிகள் என்று வரும்பொழுது அவர்கள் எப்படி பந்தாட வேண்டும், ஆரியவாதிகளாக இருந்து பெண்கள்லாம் படிச்சிடவே கூடாது, வீட்டை விட்டு வெளியிலே வந்துடக்கூடாது என்று நினைக்கும் போது அதை எதிர்த்து அதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு ஒரு இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் அஞ்சரைப்பட்டியில் இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பெல்லாம் தேவையில்லை என்று சொன்ன பொழுது திராவிட இயக்கம் தான் சொன்னிச்சு, இல்லை ஒட்டுமொத்த சமுதாயத்திலே 50% ஆண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 50% பெண்கள் இருக்கிறார்கள், 2 பேரும் சேர்ந்து உழைத்தால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். அதன் பிறகு அதை செயல்முறையாக்கி காட்டியவர் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர். இன்றைக்கு ஒத்த உருவாக இருக்கின்ற நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அதற்கான திட்டங்கள்லாம் எப்படி அவர் வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு திராவிட இயக்கத்துடைய நீட்சி கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். முதல்ல மதிய உணவுன்னு போட்டோம், முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் அதை சத்தான உணவாக ஆக்கி காட்ட வேண்டும் என்று 5 நாட்களில் முட்டைகளை வழங்கியவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அதோட நீட்சியாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமாக ஒரு நாளைக்கு 20 லட்சம் பிள்ளைங்க காலம்புற வயிறார சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வராங்களே, அப்படிப்பட்ட காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிற்கு வழிகாட்டி தான் இல்லை என்று சொல்லுவேன், ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே திசை காட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை நிரூபித்து காட்டுவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள். சரி, அது மட்டும்தானா? ஒரு காலத்துல சென்னையில மட்டும் டைடல் பார்க்கை கொண்டு வந்தார் முத்தமிழர் கலைஞர். இன்றைக்கு நியோ டைடல் பார்க் என்ற விதத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு டைடல் பார்க்கை கொண்டு வந்து அங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். சரி, ஒரு காலத்துல போக்குவரத்து துறை என்று வரும்போது அது அரசுடைமை ஆக்கியது முத்தமிழர் கலைஞர். இன்னைக்கு அதே போக்குவரத்தை விடியல் பயணம் என்ற பெயரில் நம்முடைய பெண்கள்லாம் கட்டணமில்லாமல் பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் என்பதை நாம் மறந்திருக்க மாட்டோம். சரி, நம்முடைய முத்தமிழர் கலைஞரை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு சொத்துல சம உரிமையை வழங்க வேண்டும் என்று அன்னைக்கு சொன்னார். அது ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதே பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்குவது மட்டுமல்ல, உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற மகளிர் பேர்ல ஒரு நிலத்தை நீங்க பத்திரப்பதிவு செய்யுங்கன்னா உங்களுக்கு 1 விழுக்காடு தள்ளுபடி தருகிறேன் என்று சொன்னவர் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்திருக்க கூடாது. சரி, அதுதான் இப்படி என்று சொன்னால் ஒரு காலத்துல பூசாரிகள், கிராமத்து பூசாரிகளுக்கான நலவாரியம் உருவாக்கி தந்தவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அண்ணன் சேகர்பாபு தலைமையில் இந்து சமய அறநிலையத்துறை ஏறத்தாழ 3000க்கும் மேற்பட்டிருக்கின்ற கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி காட்டியவர் அண்ணன் சேகர்பாபு என்று சொன்னால் அவருக்கு அந்த ஊக்கத்தை வழங்கி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறத நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கின்ற நம்முடைய அன்றைக்கு நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அதுக்கான தொடக்க புள்ளியாக இருந்தார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கும் தரமான மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் கலைஞர் காப்பீட்டு மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு அதுக்கு அடுத்தபடியாக நம்மை காக்க 48 என்கிற விதத்தில் யாராச்சும் விபத்தில் அடிபட்டு போய் கிடந்தாங்கன்னா தயவுசெய்து அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிடாத, அதை போய் தொட்டோம்னா நமக்கு போலீஸ் கேஸ் வந்துமே தயவுசெய்து நினைக்காத. அப்படி அடிப்பட்ட கடவுள் யாராக இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வெளி நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க போய் நீ ஆஸ்பத்திரியில் போய் நீ சேர்த்தினா சேர்த்த உனக்கு நான் 5000 ரூபா தரேன். யார் அடிபட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு முதல் 48 மணி நேரம் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த சிகிச்சையை இந்த அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்தது மட்டுமல்ல, அந்த திட்டத்தில் ஒரு மனித நேயத்தை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் தான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, ஒட்டுமொத்த உலகமே பின்பற்றக்கூடிய பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து இன்னைக்கு அண்ணன் ராசா போன்றவர்களாம் பட்டி தொட்டி எல்லாம் சென்று நம்முடைய மக்களுக்கான விழிப்புணர்வு இன்னைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த கொட்டுகின்ற மலையிலும் எங்களுடைய கருத்துக்களை கேட்க வருகை தந்திருக்க நீங்கள் ஏதோ வந்தோம், உதயநிதி ஸ்டாலின் என்கின்றவருடைய பிறந்தநாளை கொண்டாடினோம், நமக்கென்று நாம் பயனாளிகளாக வந்தோம், வீட்டுக்கு போகணும் என்று இல்லாமல்
எப்படிப்பட்ட ஒரு திட்டங்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் கொண்டு வருகிறது என்பதை வீட்டில் இருக்கிற நம்மளுடைய பெற்றவங்கள்ட்ட தயவுசெய்து கொஞ்சம் பேசி பாருங்க. நீங்க நம்முடைய உற்றார் உறவினரிடம் எடுத்து சொல்லுங்க. பெண்கள் சார்ந்து எத்தனை திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். பொருளாதாரம் என்று வரும்போது ஒட்டுமொத்த இந்தியாவிலே 2 இலக்கை இன்னைக்கு நம்ம தொட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நிர்வாக திறமை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நினைச்சு பாருங்க, 2021 நாம ஆட்சிக்கு வந்தபோது எப்படிப்பட்ட சூழ்நிலை. கிட்டத்தட்ட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி என்பது வெறும் 4.5 வருஷம் ஆட்சி தான். ஏன்னா ஆட்சிக்கு வந்து ஒரு 6 மாதத்திற்கு கொரோனா காலத்தில் இருக்கும்போது எந்த ஒரு பணியும் செய்ய முடியாமல் தான் இருந்தது. ஏன், ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக 2021 நவம்பர் மாதம் தான் படிப்படியாக கொஞ்சம் பள்ளிக்கூடத்தை திறந்தோம். அதுக்கப்புறமேட்டு 2022 ஜனவரி மாதம் தான் முழுமையாக அனைத்து பள்ளிக்கூடத்தையும் நாங்கள் திறந்தோம் என்று சொல்லும் பொழுது ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய துறை சார்ந்த இத்தனை இடர்பாடுகள் இருந்தது அப்பொழுது. ஆக அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு நம்முடைய பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய கல்வி என்று வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று கொண்டாடுகிறோமே, ஏழை எளிய மக்கள்லாம் இன்னைக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு நிறுவனத்தில் இன்னைக்கு வேலைக்கு போகிறார்களே என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள்லாம் மறந்திருக்க கூடாது. ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற பயனாளிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய 2026 மீண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை அமைய வேண்டும். திராவிட மாடல் 2.0 என்று வரும்பொழுது அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய தலைவர் 2.0 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்க 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 என்று வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.